இன்றைக்கி குயிக் அண்ட் ஈஸியாக பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பீட்ரூட்டை சின்ன சின்ன பீசஸாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது சட்டியில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு நான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணுன்னா ஒரு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் பொரிஞ்சதும் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு அதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் பொரிய விடணும். கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி இதில் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட்டை இது கூட சேர்த்துடலாம். பீட்ரூட்டு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை கப் போல் தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும். இப்போ இது கூட கொஞ்சம் பொரியலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பீட்ரூட் வெங்காயம் எல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா பீட்ரூட் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இருக்கும். அப்போது இது கூட நம் பொரியலுக்கு தேவையான தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். தேங்காய் கலந்து ஒரு 5 நிமிஷம் வேக விட்ட பிறகு பீட்ரூட் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிரும். Thank you for watching.